ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். சகோதரர் ஒருமித்து வாழ்வதே இன்பமும் நலமாயிருக்கும்போது ஞானவான்களோடே சஞ்சரித்து வாழ்வது எத்தனை இனிமையான அனுபவமாயிருக்கும். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானம், நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் உண்டென்று கண்டு ஜனங்கள் அவருக்கு பயந்தார்கள். பூமியின் ராஜாக்கள் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அவரை காண, அவரின் ஞானத்தை கேட்க, அவருடைய முக தரிசனத்தை தேடி வந்தார்கள். அந்த ஞானவானை தரிசித்து ஒரு சில நேரமாவது அவனோடு சஞ்சரிக்க ஆசை கொண்டார்கள். கர்த்தர் ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, உமது ஜனத்தை விசாரிக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என சாலமோன் கேட்டுக்கொண்டார், பெற்றும் கொண்டார். ஞானத்தின் பிறப்பிடமாகிய தேவனிடம் இரவிலே சொப்பனத்திலே உறவாடின போது, சஞ்சரித்த போது இத்தகைய ஞானத்தை சாலமோன் பெற்றுக்கொள்வார் என்றால், ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களை உடைய, அந்த அளவிட முடியாத ஞானமுடைய கர்த்தரோடு நாம் இரவும் பகலும் சஞ்சரிக்கும் போது எத்தகைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என 1 யோவான் 1:3 கூறுகிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என பவுலடிகள் 1 கொரிந்தியர் 1:9 கூறுகிறார். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என ஆதியாகமம் 5:22-24 கூறுகிறது. பூமியை நியாயம் தீர்க்க 1000 பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என முன் அறிவித்திருக்கிறார். ஞானமுள்ள தேவனோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வோம், அவரின் சித்தத்தை செய்வோம், நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்போம், நமது முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிப்பார். வேதத்தை வாசித்து ஞானமுள்ள தேவனோடு சஞ்சரிப்போம், வேதத்தை தியானித்து ஞானவானாகி தேவனோடு சஞ்சரிப்போம், துதித்து ஜெபித்து கீழ்ப்படிந்து தேவனோடு சஞ்சரிப்போம். ஆமேன். ஜெபம். ஞானமுள்ள தேவனே, நான் பேதையாய் இருக்கிறேனே, உமது ஞானத்தை எனக்கு தந்து என்னையும் ஞானவான் ஆக்கும், என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன்.